பயிற்சி 2.5ல் 10வது சம் கீழ்காண்பவைகளின் வர்க்கம் மூலம் காண்க. சரிங்களா? 4 + 3i சூத்திரம்னா √a + ib ± √z + a/2 + i b/mod b √z - a/2. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் z எடுத்துக்க. z = 4 + 3i மாலஸ் ஆஃப் z எடுக்கணும். மாலஸ் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணால் வரும் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் மொத்தம் எவ்வளோ? √25. அப்போ மாலஸ் ஆஃப் z வேல்யூ √25, ரூட்லேருந்து எடுத்தால் 5. சரிங்களா? இப்போ கொண்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏனானது 4. இப்போ ஏவோட வேல்யூ எழுதுங்க. a = 4, p = 3. சப்ஸ்டிட் பண்ணலாமா? a + ib 4 + 3i = ± ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ எவ்வளோ? 5 ப்ளஸ் ஏவோட வேல்யூ எவ்வளோ? 4. டிவைட் 2 ப்ளஸ் i பியோட வேல்யூ எவ்வளோ? 3/mod 3. சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் z = எவ்வளோ? 5. 5 மைனஸ் ஏவோட வேல்யூ எவ்வளோ? 4. டிவைட் எவ்வளோ? 2. therefore ± ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/2 ப்ளஸ் 3க்கு 3 கேன்சலு i ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 4 போச்சுன்னா 1/2. சரிங்களா? இப்போ எடுக்கலாமா? ± 9க்கு ரூட் எடுத்தால் 3 டிவைடில் √2 ப்ளஸ்ஸு மேலே 1க்கு ரூட் எடுத்தால் 1/√2. சரிங்களா? இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். √4 + 3i வர்க்கம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 -6 + 8i அதே ஃபார்முலா தான். இங்கே பாருங்கள், ஐக்கு மைனஸ் வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல மைனஸ் வரும். சரிங்களா? இந்த ஃபார்முலா சூத்திரம் எழுதுங்க. √a + ib = ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் z + a/2 ப்ளஸ் ib மாலஸ் ஆஃப் b ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் z - a/2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் எதுவும் z -6 + 8i நாங்கள் அப்படின்னா மாலஸ் ஆஃப் z தான் வேணும். மாலஸ் ஆஃப் z தான் வேணும். மாலஸ் ஆஃப் z = 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணால் வரும் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. therefore மொத்த ஆன்சர் எவ்வளோ? √100. வெளியே எடுத்து என்ன வரும்? 10. அப்போ மாலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ என்ன வருது? 10. a = -6, b = 8. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? √−6 + 8i ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் z + a. இதனுடைய 10, ஏவோட வேல்யூ -6. இங்கே ப்ளஸ் இருக்கிறதால ப்ளஸ் தான் போட்டோம், மைனஸ் இருக்கிறதால -6 போட்டோம். /2 ப்ளஸ் i பியோட வேல்யூ என்னது? 8. 8/மாலஸ் ஆஃப் 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் z = 10 மைனஸ் a. இங்கே ஏவோட வேல்யூ மைனஸ் இருக்குது, 6 இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸும் ப்ளஸ் 6/2. therefore ஆன்சர் ± 10ல் 6 போச்சுன்னா 4, √4/2 ப்ளஸ் 8க்கு 8 கேன்சலு i mod 8னா இது வெறும் ப்ளஸ் 8 தான். இது மாடலில் போட்டு நம்ம ஸ்கொயர்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? ஆனால் 8க்கு 8 கேன்சல் 16/2. இப்போ அடிக்கலாங்களா? ± 4 2 2 2 4. இப்போ √2 ப்ளஸ் i 8 2 16 √8. இதுதான் அதோட ஆன்சர். இதுக்கு √−6 + 8i வர்க்கம்.
சப்டிவிஷன் 3 பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3 -5 -i -5 -i இங்கே பாருங்கள் ஐக்கு மைனஸ் வந்திருக்கு. நல்லா கவனிங்க, ஐக்கு என்ன வந்திருக்கு? மைனஸ் வந்திருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் a minus ib equal to plus or minus modulus of z plus a divided by 2a square root minus ib divided by mod b square root of modulus of z minus a divided by 2. ஒன்றும் இல்லை, இங்கே ஐக்கு மைனஸ் வந்தால் மட்டும் நம்ம மைனஸ் வச்சு போகிறோம் இங்கே இந்த இடத்துல மட்டும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஏ பியோட வேலை சப்ஸ்டியூட் மைனஸ் 500, அதனால் மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். இப்போ z equal to -5 minus 12i modulus of z equal to 5 square plus minus 12 whole square square root 5 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும்? 25. 12 ஸ்கொயர் பண்ணால் 144. therefore final answer 169. ரெண்டுத்தையும் கூட்டினா அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13. அப்போ மாடலஸ் ஆஃப் z equal to வந்துருச்சு 13. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏவோட வேல்யூ என்னது? -5. பியோட வேல்யூ -12. சரிங்களா? இப்போ நான் ப்ளஸ் ஐபியை கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரே ஃபார்முலா கூட வச்சுங்க. பிக்கு எடுத்து மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ண அவ்வளோதான். சரிங்களா? பிக்கு எடுத்து -12 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? கவனிங்க. ரூட் ஆஃப் -5 -12i ஈக்குவல் டு ஏபியோட சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசரோட 13, ஏவோட வேல்யூ என்னது? -5 -5/2 ப்ளஸ்ஸு ஐபியோட வேல்யூ -12 மாடலஸ் ஆஃப் -12 ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடலஸ் ஆஃப் இதோட 13 மைனஸ் ஏவோட வேல்யூ -5, ஏவோட வேல்யூ -5 -5 ப்ளஸ் 5/2. சரிங்களா? therefore ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 5 போச்சுன்னா 8/2 ஸ்கொயர் ரூட்டு. பாருங்க, மாடு பண்ணுறேன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ஐ 12/12 மாடலா ஸ்கூலில் மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18/2. therefore ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 2 8. அப்போ ரூட் 4 12 கேன்சல் மைனஸ் ஐ 9 2 18 ரூட்டு 9. ரெண்டாவது படித்தா 4 வரும், இங்கே போய் ரெண்டாவது படித்தா 9 வரும். 12 கேன்சல். சரிங்களா? அப்போ ரூட் எடுத்தால் என்னது? 2, இது ரூட் எடுத்தால் -i3. இதுதான் ரூட் ஆஃப் -5 -12 வர்க்கம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம்மு, நல்லா தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணிக்க. இந்த மாடல்லேருந்து கண்டிப்பாக பப்ளிக்கு 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி வரும். சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.